Hi friends, welcome to D Samayal. இன்னைக்கு நம்ம பாதுஷா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது இன்ஸ்டன்ட் பாதுஷா. ரொம்ப ஈஸியான டிஷ், டேஸ்டியாவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் 1 கப் மைதா எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சாஃப்ட்னஸ்க்காக தான் நம்ம தயிர் ஆட் பண்ணுறோம். கீ 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும். உதிரி உதிரியா இருக்கு பாருங்க. லைட்டாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி பிடிச்சா இந்த மாதிரி நம்மளுக்கு பிடிக்க வரணும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கணும். நெக்ஸ்ட் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம குலோப் ஜாமுன்லாம் செய்வோம்ல, அந்த மாதிரி நம்ம பிசைஞ்சிக்கலாம். சாஃப்டாக நம்ம பிசைஞ்சு வைக்கணும். அப்போ நம்மளுக்கு பாதுஷாவும் சாஃப்டாக இருக்கும். இது ஒரு 1 hour ஊற வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. ஜீரா ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் சுகர் எடுத்துக்கிறேன். சுகர் மெல்ட் ஆகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா சுகரை மெல்ட் பண்ணும். ஏலக்காய் பொடிச்சு வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன் நான். பாருங்கள், இந்த மாதிரி சுகர் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போது நான் கலர் ஆட் பண்ணிக்கிறேன், எல்லோ கலர். நீங்கள் சாஃப்ரான் இருந்தால் சாஃப்ரான் கூட போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், சுகர் நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. லைட்டாக இருக்குது. நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் வச்சுருக்கோங்க ஜீராவை. இப்போ நம்ம பாதுஷா பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி வச்சுருக்கேன். பால்ஸ் மாதிரி ரவுண்டாக பிடிச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி அமுக்கி பாதுஷா ஷேப்பு இது மாதிரி தான் பண்ணணும். நடுவில் ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. லைட்டாக அமுக்குங்க, நடுவில் ஒரு ஓட்டை. ஓகேவா? இந்த மாதிரி தான் பண்ணணும். இப்போ இதை ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கணும். இனிமேல் ஜீராவை நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கலாம். ஆயில் காஞ்சிட்ருக்கு. ஜீராவும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. கை வச்சு பார்த்துக்கோங்க நல்லா மேலே. இப்போ பாதுஷா போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லா நம்ம பிடிச்சி வச்சுக்கிற பாதுஷாவும் போட்டுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நம்மளுக்கு வேக ஆரம்பிச்சிடும். பாதுஷா கலர் வந்து லைட் ப்ரௌனாக இருக்கும். அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம திருப்பி திருப்பி போட்டுகிட்டே இருக்கணும். ஏன்னா உள்ளே நம்மளுக்கு மாவு வேகணும்ல. ஸோ சிம்மில் வச்சு நல்லா இது பண்ணுங்கள், இல்லைன்னா தீஞ்சிரும்.
ஓரளவுக்கு நம்ம ஷேப் வந்துடுச்சு. கலர் மட்டும் நம்மளுக்கு இப்போ ப்ரௌன் ஆகணும். பாருங்க, இந்த மாதிரி கலர் நம்மளுக்கு மாறி இருக்கு பாருங்க. இந்த டைமில் நம்ம எடுத்துக்கலாம். பாதுஷா ஜீரா ஆட் பண்ணி வச்சுருக்கேன், இதில் போட்டுக்கலாம். ஜீரா ஒரு கொதி மட்டும்தான் வரணும், ரொம்ப பாகு மாதிரி காய்ச்சிடாதீங்க. நம்மளுக்கு ஜீரா நல்லா ஊறணும். இந்த மாதிரி எல்லா இடத்துல படுற மாதிரி ஜீரா நல்லா சோக் பண்ணிக்கோங்க. ஒரு 10 to 15 minutes ஊறிச்சுன்னா பாருங்கள், நம்மளோட பாதுஷா ரெடி ஆயிடுச்சு. பிளேட்டில் மாற்றிட்டேன். மேலே பாதாம் வச்சுக்கலாம், இல்லைனா முந்திரி இருந்தால் முந்திரி, ஆல்மண்ட் இருந்தால் ஆல்மண்ட், அந்த மாதிரி வச்சுக்கலாம். நம்மளோட டேஸ்டியான பாதுஷா ரெடி ஆயிடுச்சு. எல்லாத்துலேயும் நம்ம இப்போது பிஸ்தா ஆட் பண்ணிக்கிறேன். நான் ரொம்ப எம்மியாக இருக்குது பார்க்கவே. பாருங்கள், ஜீராவோட பார்க்கும் போது பாதுஷா அப்படியே கடையில் வாங்குற மாதிரியே இருக்குது. நீங்கள் இது தீபாவளி, பொங்கல், கிருஷ்ணர் ஜெயந்திக்கு இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் வந்ததுன்னா நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணலாம் புதுசாக. பாருங்கள், எம்மியான டிஷ் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.